மகிமை, தேவனுடைய மகிமை, இரத்தத்தினால் மகிமை உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். அப்படின்னா கனமுள்ளவர்களாய், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாற்றப்படுகிறோம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனோம்னா பரிசுத்தம் வேணும். அப்போது கிறிஸ்துவின் மரணத்தின் ரத்தம் இந்த பூமியில் கர்த்தருடைய மகிமைக்குள்ளாய் நம்மை நடத்துகிறது. அந்த மகிமை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த பரிசுத்தம் நம்மை இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சியாய் வாழ வைக்கிறது. அல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தினதற்கு காரணம் அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாய் வாழணும். இந்த உலகத்தில் இருந்தாலும் அவங்க மகிமையாக இருக்கணும், இந்த உலகத்தில் இல்லாட்டாலும் மகிமையில் அவங்க இருக்கணும். அல்லேலூயா. சிந்தப்பட்ட இரத்தத்தின் நோக்கம் அதுதான். இந்த உலகத்தில் இருந்தால் அவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்ற மகிமையில் அவர்கள் என்ன செய்யணும்? வாழணும், பரிசுத்தமாய் வாழணும், கர்த்தருக்கும் பிரியமாய் வாழணும், சாட்சியாய் வாழணும். இந்த உலகத்தில் இல்லை, நம்ம மகிமையில் போகிறோம் அப்படின்னா இந்த மகிமையான ஸ்தலத்திலே நாம் என்ன செய்யணும்? பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக அவரை ஆராதிக்கும்படியாய் அங்கே காணப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய நோக்கம். அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக எனக்காக பாடுபட்டதன் காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நம்ம மகிமை உள்ள வாழ்க்கை வாழணும். ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும், மகிமை கர்த்தருடையது. அல்லேலூயா. அவர் வித்தியாசமான மகிமை அடைவார். தாம் பிள்ளைக்கு ஒன்றுனா அவருடைய நினைவுகள் வேறு இல்லையா? பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்கிறாங்க? எகிப்தை விட்டு கிளம்பி அவங்க போயிட்டுருக்கிறாங்க. ஆண்டவர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஏன்? இன்னும் எனக்கு பத்தலை, பார்வோனுடைய சேனைகள் நிமித்தமாய் நான் மகிமை அடையணும். அல்லேலூயா. கர்த்தருடைய எண்ணம் பாருங்கள், என் பிள்ளைகளை இவ்வளோ தூரம் விரட்டி என்ன செய்கிறான்? இவன் விரட்டி வர வைக்கிறதே கர்த்தர் தான். ஏன் விரட்டி வர வைக்கிறார்னா, அவனுக்கு இருக்கிற எல்லா பலத்தின் மேலும் என்னுடைய பலன் பெரிதுன்னு அவர் நிரூபிக்கணும். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றின் மேலும் நான் மகிமை உள்ளவராய் காணப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால் நான் ஒருவரே இந்த உலகத்தில் மகிமைக்கு பாத்திரர். அந்த ஸ்பெஷலை தான் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆதாமை கர்த்தர் படைக்கும் பொழுது அவனை சுற்றிலுமாய் ஒரு மகிமை இருந்தது. அவன் நிர்வாணி என்று சொல்லி அவனுக்கு தெரியலை. அவனை சுற்றிலுமாய் ஒரு மகிமை என்ன செய்தது? எப்போதும் இருந்தது. அந்த மகிமையை பிசாசு என்ன செய்தான்? புரிஞ்சுக்கிட்டான். பாவம் செய்ய வைத்து, கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்ய வைத்து மகிமையை என்ன செய்தான்? ஆதாம் இடத்திலிருந்து உரிந்தான். அதே மகிமையை கர்த்தர் சிலுவையில் அவனிடத்திலிருந்து உருவி மீண்டுமாய் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார்.